ஹலோ மக்களே, ஹாய். நான் உங்கள் சுபநேஷன், இது உங்கள் சுபன் வ்ளாக்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதே தான் உங்களுக்கும் நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் மக்களே, இதுவரை நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டூ வீலர்ஸோட எல்லா செக்மெண்ட்ஸ் அண்ட் அதில் இருக்கிற லாபம் நஷ்டம், அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய இஷ்யூஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சேனலில் பேச போகிறோம். நான் இப்போ அதை ட்ராவல் பண்ணாலோ இல்லை மக்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சாலோ அந்த வீடியோஸையும் அந்த சேனலில் கொண்டு வருவேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month லாங் EV வெஹிக்கிள்ஸோட சீரீஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிராண்டெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, எந்தெந்த வண்டியோட சில முக்கியமான அம்சங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது, எந்த வண்டி வாங்கினா நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம், எந்த வண்டி வாங்கினா நீங்கள் ரொம்ப காசு செலவு பண்ணுவீங்க, அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் என்னென்ன கேட்டகரி பேஸில் நான் வண்டி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி, மக்களுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதாவது மக்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லினா காசு கம்மியாக எடுக்கணும், அதுதான் நமக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையபிலிட்டி, அதாவது அந்த பிராண்டை நம்ம நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ரிலையபிலிட்டி இஷ்யூ இருக்கிற சில விஷயங்கள். அது போக அதிக யூனிட்ஸ் வித் பிராண்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கேட்டகரி. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற சில பிராண்டோட நேம்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார்டிங் மட்டும்தான். இதில் நம்ம முடிஞ்ச அளவு நிறையா வண்டிகளை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற பிராண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி. ஸோ இவங்க இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்குன்னு. இத்தனைக்கும் அவங்க கிட்ட இருக்கிறது 2 ஸ்டைல் வெஹிக்கிள்ஸ் தான். அதை நான் ஏத்தர் எனர்ஜி ஃபுல்லாக நம்ம பார்க்க போது சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ விடா. இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வர்றாங்க. காரணம், ஹீரோங்கிற ஒரு பிராண்டோட பின்புலனோட வந்திருக்காங்க. 2வது விஷயம், இவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ். இதில் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். இந்த வண்டி வாங்கின ரேட்டோட நீங்கள் இந்த வண்டியை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. இதை நான் இந்த வண்டியை பற்றி பார்க்கும்போது சொல்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில சர்ச்சைகளுக்குள்ளாகி மறுபடியும் நாங்கள் எவ்வளோ தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு வருவோம் அப்படின்னு சொல்கிற ஓலா எலக்ட்ரிக். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே லான்ச் ஆகிருக்கிற ஹோண்டாவாகட்டும், பஜாஜ் ஆகட்டும், சிம்பிள் ஆகட்டும். அப்புறம் இந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் இவி வெஹிக்கிள்ஸ் மற்ற பிராண்ட்ஸ் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா ஓகினாவா அப்படிங்கிற வண்டி. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே பேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் இன்டர்நெட் ஆகட்டும், ஆன்லைனில் என்னென்னலாம் ரிவ்யூஸ் கொண்டு வர்றாங்க, என்னென்ன வண்டிக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எந்தெந்த வண்டியில் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஒரு போல், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணி டேட்டாஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த டேட்டாஸ் சும்மா வேகாவோ இதாவோ கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ரிவ்யூ பார்க்கணும், இல்லை உங்களுக்கு அந்த வண்டியே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டீலர்ஷிப்பை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டிகளோட ஷோரூமுக்கும் போய் நம்ம அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்களா இல்லையா, இல்லை கொடுக்குற டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வண்டிகள் நிறைய பேர் டெலிவரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் பீப்புள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் காமன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது தினமும் காலையில் ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் வர்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வீட்டில் லேடிஸ்க்கு சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக வாங்கி தர வெஹிக்கிள்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம். அது போக இது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் அதிகமாக இருக்கிற செக்மெண்ட் அப்படிங்கிறங்காட்டி நம்ம இந்த வெஹிக்கிள் லேடிஸ்னால கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ண முடியாதா, இல்லை இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் அடுத்ததாக வர்ற முதல் எபிசோடு பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி, இவங்களை பற்றி தான். ஸோ ஏத்தர் எனர்ஜியை நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியும் சொல்கிறேன், அதே மாதிரி கரண்ட் இஷ்யூஸ், அவங்களோட நெட்வொர்க்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட முதல் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவி வெஹிக்கிள்ஸ் வாங்குறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ.